ஹாய் குழந்தைகளே, வணக்கம். சுப்ரதாவின் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. புட்டபுர்த்தியில் சத்ய சாய்பாபாவுடைய பொன்னான வார்த்தைகள் என்ன தெரியுமா? லவ் ஆல், சர்வ் ஆல், ஹெல்ப் எவர், ஹர்ட் நெவர். என்ன அழகான வார்த்தைகள் பார்த்தீங்களா? என்ன ஃப்ரேஸ் பார்த்தீங்களா? யூனிவர்சல் ட்ரூத் இது. அதை அனைவரும் குழந்தைகளும் ஃபாலோ செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் முக்கியமான விஷயம் சொல்லிடணும். ஒரு சந்தோஷமான செய்தி. விருதுகள் என்பது, விருதுகளுக்கு மரியாதை அப்படிங்கிறது வாங்குபவர்களை வைத்து அல்ல, வாங்குபவர்களை வைத்து தான் விருதுக்கு மரியாதை. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் விருது வாங்கியிருக்கேன் சார், எனக்கு மரியாதை கொடுக்காமா. சில பேருக்கு நான் பார்த்துருக்கேன், எனக்கு இந்த விருது கிடச்சிருக்கு சார் கவர்மெண்ட்டில், நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிப்பான். ஆனால் அந்த விருதுனால அவனுக்கு மரியாதை. ஆனால் அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு மரியாதை விருதுனாலன்னா அவனுக்கு விருதுக்கு அந்த அவனுக்கு மரியாதை கிடையாது. ஆனால் அந்த விருதுக்கு வாங்குவனால் மரியாதைனால் அதுதான் உண்மையான மரியாதை. அப்படி விருதுக்கே மரியாதை கிடைத்தது யாருதுனாலுமா? உயர்திரு லக்ஷ்மிபதி ராமசுப்பையர் அவர்கள், தினமலர் இணை ஆசிரியர். அதாவது ராமசுப்பையர் அவர்களுடைய 3வது மகன் நினைக்கிறேன். அவர்களுக்கு வயதாகிடுத்து. அவர்கள் கல்வியிலையும் பத்திரிகை துறையிலும் பல துறைகளிலும் அவர் பல அற்புத அரிய சேவைகள் செய்தமைக்காக மத்திய அரசாங்கம் கொடுத்த பத்மஸ்ரீ அவார்டு, அதுக்குத்தான் மரியாதை. லக்ஷ்மிபதிக்கு கொடுக்கத்தான அவார்டுக்கு மரியாதை, விருதுக்கு மரியாதை. ஏன்னா அவ்வளோ உயர்ந்த பண்பாளர், உயர்ந்த கல்வியாளர், உயர்ந்த நெறியாளர், உயர்ந்த பத்திரிகையாளர். நான் உதாரணமாக சொல்லணுன்னா, அந்த பத்திரிகை மூலமாக தான் எனக்கு எழுத்து உலகத்தில், சிறுவர் உலகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. அங்கீகாரம்னா, நான் ஒரு யூடியூப் சிறுவர்களுக்காக ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா, அதுக்கு காரணமே இந்த மாதிரி சிறுவர் மலருடைய ஒரு ஊக்கம்தான். என்னுடைய கிட்டத்தட்ட 10 கதைகள், தொடர் கதைகள் சிறுவர் மலரில் வெளிவந்திருக்கு. அது 15 வருஷமாக வந்திருக்காது. நான் சின்ன வயசுலேருந்தே கதைகள் எழுதுறதும் சொல்கிறதும் பழக்கமாக இருந்தாலும், வெளி உலகத்துக்கு பழக்கமானதுங்கிறது என் பூரணி அப்படின்னு என் செகண்ட் டாட்டர், அவள் பேரை நான் எழுதுவேன். அதை வச்சு தான் எனக்கு ஒரு விளம்பரம் கிடச்சிது. அதே மாதிரி எந்த ஒரு நல்ல ஒரு எழுத்தாளராக இருந்தாலும், என்னை போல ஒரு சாதாரண எழுத்தாளராக இருந்தாலும் ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி எழுத்துலகத்திற்கு பெரும் பணி ஆற்றியது தினமலர் தாமரை மலர் பதிப்பகம். அவர்கள் பதிப்பிடாத எந்த விதமான புஸ்தகமுமே கிடையாது. நீங்கள் எந்த ஃபீல்டு எடுத்துங்க, மருத்துவம் எடுத்துங்க, அறிவியல் எடுத்துங்க, தொழில் எடுத்துங்க, அப்புறம் கல்வி எடுத்துங்க, எதை வேணாலும் நீங்கள் எடுத்துங்க, அப்புறம் சிரிப்புன்னு எடுத்துங்க, சமூக கதைன்னு எடுத்துங்க, துக்கம்னு எடுத்துங்க, இன்பம்னு எடுத்துங்க, பக்தின்னு எடுத்துங்க, ஞானம்னு எடுத்துங்க, முக்தின்னு எடுத்துங்க, எல்லாத்துக்கும் தாண்டி சிறுவர்களுக்கான இலக்கியம்னு எடுத்துங்க, மாயமந்திர கதைகள்னு எடுத்துங்க. அதற்கு அந்த தாமரை மலர் பப்ளிகேஷனில் எவ்வளவு புஸ்தகங்கள் எங்கே நீங்கள் தேடினாலும் கிடைக்கும். அதுதான், அது குறைந்த விலையில் கிடைக்கும். அவ்வளவு சமூக மக்களுக்கான சேவை செய்து படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்ற உற்சாகத்தை ஏற்படுத்துகிறார்கள். இதை பாருங்க, இது என்னுடைய கதை. நான் ஒரு சாதாரண எழுத்தாளர் தான். இதை பாருங்க, மலைநாட்டில் மர்ம புதையல்கள். நல்லா பார்த்துங்க, மலைநாட்டில் மர்ம புதையல்கள். இதான் ஆசிரியரின் பேர் போட்டு பார்த்தீங்களா? இதான் பூரடிங்கிற பேர் இருக்கேன். என் முகம் போட்டிருக்காங்க பாருங்கள், காப்பி போட்டிருக்காங்களா? இதான். இந்த மாதிரி என்னை போன்றவர்களுக்கும் அவர்கள் புத்தகத்தை வெளியிட்டு பெருமை சேர்க்கின்றார்கள், எழுதுவதற்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுக்கின்றார்கள் என்ற வகையில் அவர்களுக்கு என் சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, லக்ஷ்மிபதி ராமசுப்பையா ஐயா அவர்கள் பத்மஸ்ரீ வாங்கியவர்களுக்காக அவருக்கு வணக்கத்தையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொண்டு கதையை துவங்குகிறேன். அதற்கு முன் இந்த புஸ்தகம் இருக்கு இல்லையா, இந்த புஸ்தகம் தாமரை மலர் பப்ளிகேஷன்ஸில் கிடைக்கிறது. அதற்கான ஒரு உங்களுக்கு இது சொல்லிடுறேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஃப்ரீ, டோல் ஃப்ரீ தான். அது 1800 நம்பர் நோட் பண்ணிக்கிறீங்களா குழந்தையில? இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் நீங்கள் அவசியம் படிங்க. நீங்கள் வெறும் 160 ரூபா தான். கொரியர் சார்ஜ் 20 ரூபா 30 ரூபா கேட்பாங்க. நீங்கள் 190 ரூபா நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இது பாருங்கள், டோல் ஃப்ரீ 1800 425 77 00. புரிஞ்சா உங்களுக்கு? இது ஒரு நம்பர்.
இன்னொரு நம்பர் இருக்குது 75 500 09 565. இதை வாங்கி நீங்கள் பேசிட்டீங்கன்னாக்க புக்குக்கு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். ஒரு புஸ்தகம் வாங்கிக்கலாம், 2 புஸ்தகம் வாங்கிக்கலாம், 100 புஸ்தகம் வாங்கிக்கலாம். வாங்கி ஏழை குழந்தைகளுக்கும் பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். இதனுடைய நோக்கமே குழந்தைகள் படிக்க வேண்டும். எந்த குழந்தைகளுமே புஸ்தகம் படிக்கின்ற பழக்கத்தை விட்டு விட்டார்கள். அந்த பழக்கம் விடக்கூடாது என்பதற்காகத்தான் இது செய்யப்படுகிறது. அதற்காக தயவுசெய்து நான் அதுக்காக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். இன்னொன்று, ஆசிரியர் ஆகிய நான் புஸ்தகங்கள் விற்கக்கூடாது. என்கிட்ட ஒரு 10 புஸ்தகங்கள் தேங்கி இருக்குது. வேண்டுபவர்கள் என்னிடமும் வாங்கிக் கொள்ளலாம். என் நம்பர் 9486751936. ஓகே. ஹாய் குழந்தைகளே, இன்றைக்கி கதை என்ன தெரியுமா? பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறாங்க இல்லையா? அதாவது நல்லதே பேசு, நல்லதே நினை, நல்லதே சொல்லு அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அது கரெக்டு. அது ஒருத்தர் உடம்பு சரியில்லை, படுத்த படுக்கையாக இருந்தார், இருமிட்டுருக்காரு. இருமத்தையே அந்த ரூமே எக்கோ அடிக்கிறது, பயங்கரமாக இருக்குது. ஒரு வாரமாக இருமல் போவே இல்லை, பனி பயங்கரம். அப்போது ஒரு நண்பர் வராரு. அந்த நண்பர் வரத்தையே அவங்க வீட்டுக்கார அம்மா நினச்சாங்க, அட மகா பாவி ஒன்ட்டானே, ஏன்னா பயம். ஏன்னா இந்த ஆளை சமாளிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் இருமத்தையே ஐயோ எவன் வரான், ஐயோ தூதன் வரான் அப்படிங்கிற ஒரு இருமலுக்கே இந்த ஆளுங்க அந்த பயப்படுறான். ஏன்னா அந்த பாவத்தை பண்ணியிருக்கான். அதனால் இருமத்தையெல்லாம் பயம் வருது, பயம் வருது. எவன் வரான், தூதன் வரான் அப்படிங்கிறான். அவர் அதை ஒத்துரும் இல்லைங்க, பெருசாக இருக்க இதுங்க இந்த அம்மா சொல்லிட்டு இருக்கு. பொண்ணு பிள்ளைங்கள்லாம் ஒன்று ஒரு ஜெர்மனியில் இருக்குது, ஒன்று இங்கிலாண்டில் இருக்குது, ஒன்று லண்டனில் இருக்குது. இங்கிலாந்து லண்டன் ஒன்று எல்லாம் வச்சுங்க. ஒன்று எங்கேயோ ஆப்பிரிக்காவில் இருக்குது அப்படி வச்சுங்க. சரி, ஒன்று பக்கத்தில் இல்லை. சரி, அப்போ இந்த அம்மா நண்பர் வரார். நண்பர் வந்தோடனே இந்த ஆரஞ்சு பழத்தை சொன்னேன் இந்த அம்மாவுக்கு. அப்பாட அப்படிங்கிறது, என்னடா கோதண்டா இப்படி ஆயிட்டடா, எனக்கு 10 நாளாக இருமல் போலடா, மாறலாம், சளியை அடைச்சி தாங்கலடா அப்படிங்கிறது. கஷ்டம்தான்டா. நேற்று தான்டா நம்ம ஃப்ரெண்டுக்கு ராசகோவால் இருக்கா இல்லையா, குண்டு ராசகோவாலா? ஆமாண்டா, நீங்கள் நினச்சி பார்ப்பேடா, நினச்சி பார்க்கலடா, அவ்வளோ குண்டுடா. ஒரே நாள் தான்டா இருமினாண்டா. என்னாச்சுடா? போய் சேர்ந்துட்டான்டா. ஒரு நாள் இருமலுக்கா 10 நாள் இருமிட்டுருக்கேன்டா. அதான் பகவானை வேண்டிக்கிறேன், என்னால் அதுக்கு மேலே ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. நீ எதுக்கும் ராமராமா சொல்லிட்டு, அதுதான் உன்னை காக்கும், மருந்து மாத்திரை நம்பிக்கை இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனான்னா அவன் போகிறதையும் உயிர் பாதி போயிடும். அதை இன்னொருத்தன் வந்தான். அவன் பேர் முருகன்னு பேர், என் பேரே வச்சுக்கிறேனே. அவன் வந்தான். இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் உற்சாகம் வந்தது. அண்ணா வாங்க ஹார்லிக்ஸ் சாப்பிட்றீங்களா அப்படின்னு. ஒன்றும் வேண்டாமா, சாரை பார்த்துட்டு போகிறான். இவர் முருகனை மதிக்க மாட்டார். ஏன்னா முருகனை கண்டா அவர் பிடிக்காது. அது என்ன காரணம்னு தெரியாது. அது வச்சுங்க, சில பேருக்கு முகராசி கிடையாது. நம்ம முகராசி கிடையாது, நம்மளை யாரும் மதிக்க மாட்டான். அது உண்மைதான் அது. அதனால் நான் என்ன பார்த்தோன்னே திரும்பிட்டார். நான் சொன்னேன், ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை, பார்க்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறத. எவன் வரான் அப்படிங்கிறத. ஐயா, இதெல்லாம் ஒரு இருமலா, இதெல்லாம் ஒரு வியாதியா? இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இதே மாதிரி இருமலில் பாதிக்கப்பட்டு பிழைச்சிருக்காங்க ஐயா. 99 வயசுக்கு பிழைச்சவங்கலாம் நேற்று நான் பேப்பரில் பார்த்தேன். அப்போ தான் திரும்பி பார்த்தாரு. என்ன சொல்கிறேன்? ஆமாங்க, நம்ம இந்தியாவிலேயே ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி 95 வயசு 1 மாதமாக இருமலில் இருந்து பிழைச்சிருக்காரு. எப்படிடா? அதைத்தாங்க தன்னம்பிக்கை. மருந்து மட்டும் சாப்பிட்டா கேட்காது, தன்னம்பிக்கையும் சரியாக போயிடுங்க நம்பிக்கையும் இருக்கணும். மருந்து சாப்பிட்றதையே எவனை வரான்னா தப்பாக போடும். தைரியமாக இருக்கணுங்க. எதுக்குமே ஒரு தீர்வுங்கிற ஒன்று இருக்குங்க, கவலைப்படாமல் இருங்க அப்படிங்கிறத. உற்சாகமாக எழுந்து உட்காந்து கையை பிடிச்சாரு. சந்தோஷமாக இருக்கடா அப்படின்னாரு. அந்த தைரியம் தாங்க அவங்களை காப்பாற்றும். இப்போ நல்லா பேசுகிறீங்க, எழுந்து உட்காந்தீங்கல்ல, எப்படி முடிஞ்சது உங்களுக்கு? அப்போ உடம்புல தைரியமும் தன்னம்பிக்கையும் உற்சாகம் இருந்தால் ஏது உட்கார முடியறதில்ல. அதை எப்பொழுதும் மனதில் வைத்து கொண்டே இருங்கள், அதுதான் உங்களை வாழ வைக்கும் அப்படின்னு சொன்னால் உட்காந்தார். சந்தோஷமாக இருந்தார். அந்த அம்மாவுக்கு சந்தோஷம். இவரும் ஹாலிக்ஸ் குடிச்சாப்புல போயிட்டாப்புல. இது பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குறோமா? கரெக்டு.
ஆனால் இது ஒரு மன்னனுக்கு இருக்கலாமா அப்படின்னால் அங்கே தான் ஒரு சிக்கல் இருக்குது. ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டுக்கு பேர் என்ன நாடு வச்சுக்கலாம்? பகட்டு நாடு. பகட்டு நாடில் ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னனுக்கு பேர் மறந்து போச்சு, அதை சொல்கிறேன். அடுத்தது பக்கத்தில் பட்டு நாடுன்னு ஒரு நாடு இருந்தது. பட்டு நாடுங்கிறது பட்டு போர்த்தின மாதிரி எங்கே பார்த்தாலும் பசுமையான பயிர்கள், அவ்வளவு நவதானியங்களும் விளையும், சூப்பரான மக்கள், ஒவ்வொரு மக்களும் 6 அடி உயரம், அவ்வளவு அழகு. ஒவ்வொருத்தரும் பட்டு சட்டையும் பட்டு சொக்காயும் தான் போட்டுப்பாங்க, வேறு எதுவுமே போட்டுக்க மாட்டாங்க. பட்டை தவிர இது அணைய மாட்டாங்க. அந்தளவு பணக்கார நாடு. இந்த பகட்டு நாட்டு மக்கள் பரதேசிகள், பன்னாடைகள், பிச்சைக்காரர்கள். என்னடா அப்படி சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா? ஏன் உன்னை வசதி சொன்னால் உன்னை மட்டமாக சொல்லணும் இல்லையா? அது கதையில் அப்படி வரும். அது என்ன காரணம்னா, ஒவ்வொரு பயிலும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஏழை மக்கள். குடிக்கிறதுக்கு கூழ் கிடையாது, கஞ்சி கிடையாது, சோறு கிடையாது, தண்ணியும் கிடையாது. ஏன்னா ஆறு வறண்டு விட்டது, குளம் வற்றி விட்டது. தண்ணி தானே குளம் வரும், குளம் தண்ணி கிடையாது. கிணறு அடியில் தண்ணியே கிடையாது. ஏன்னா குளம் வற்றித்து, ஆறு வற்றித்துன்னா மழை கிடையாது. எப்போ மழை கிடையாது போகும்? மன்னன் ஆட்சி சரியில்லை என்றால் இயற்கை பொய்த்து விடும். மன்னன் ஆட்சி சரியில்லை. மன்னன் ஆடம்பர மாளிகை, பகட்டான மாளிகை, அரக்க மாளிகை, மகாபாரதம் அந்த மாதிரி மாளிகை கட்டி வச்சுருந்துருக்கான். எங்கே பார்த்தாலும் சட்டியில் பார்த்தீங்கன்னா நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கும். அதில் அகில் சந்தனம் போட்டு வாசனை, சாம்பிராணி புகை போட்டு வாசனை, உள்ளுக்குள்ளே போனாலே கம 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 பாசிட்டிவ் எனர்ஜி தான். அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மன்னர் பார்க்குறதுக்கு அப்படியே 6 அடி உயரம், ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு அழகாக வரும். அங்கேருந்து வந்தோடனே அமைச்சரை பார்த்து கேட்பான், என்ன அமைச்சரே, மாதம் 3 பொழிகிறதா அப்படிமா. அமைச்சர், மன்னா, இதற்கான விடையே நானேன்னு சொல்ல வேண்டும், இது சேவகன் இருக்கிறான், இந்த வீரனே சொல்லுவான் அப்படின்றார். தப்பிச்சுடுவார். ஏன்னா மழை பெஞ்சு 3 வருஷம் ஆகுது, போய் சொல்ல முடியாது. அதுக்காக சேவகன்கிட்ட கேட்பார், ஏண்டா சேவகா, மாதம் 3 பொழிகிறதா? 3 சொட்டு கூட பெய்யலைங்க. 3 சொட்டு கூட பெய்யலையா? என்னடா என் நாட்டை பற்றி நீ கேவலமாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுப்பார், நாக்கை விட்டு விடுவார். நாக்கு துண்டா விழுந்துடும். அப்போ இதை பார்த்த மற்ற வீரர்கள் என்ன நினைப்பான்? ஹாஹா, இந்த மன்னன்ட்ட நாட்டை பற்றி தவறாக சொன்னால் நாக்கு துண்டாடப்படும், அதுதான் தண்டனை. யாருமே மன்னா மாதம் 3 பொழிகிறது, மக்கள் அமோகமாக இருக்காங்க, சந்தோஷமாக சிரிச்சபடி இருக்காங்க, நாட்டில் ஆறுகளில் வெள்ளமாக போகிறது, குளத்தில் தண்ணி கொட்டுறது, எங்கே பார்த்தாலும் தாமரைகளும் செடிகள்லாம் வெள்ளை தாமரை செந்தாமரை பூத்து குலுங்கிறது, அப்புறம் பயிர்கள்லாம் செழித்து வழங்குறது, காய்கறிகள்லாம் கொட்டுறது, மக்கள் 3 வேளை சாப்பாடு 6 வேளை சாப்பாடு சாப்பிட்றாங்க. தேனாரும் பாலாரும் எனது ஆட்சியில் ஓடுகிறது என்று கூறுகிறீர்கள், அதே தான் மன்னா, அதே தான். அப்படி சொன்னால் எடுத்து காசு எடுத்து கொடுப்பான், பொற்காசுல இதுக்கு என்ன இருக்கோ அதை கொடுத்து கொடுப்பான். இது ஒரு மன்னன். இது பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது இதுக்கு ரைட்டா? இந்த நாட்டுக்கு இந்த பாசிட்டிவ் எனர்ஜி கரெக்டா? சரி. இப்போ இந்த அமைச்சருக்கு மனசுக்கு வருத்தம் என்னென்னா, இந்த மன்னனுடைய செய்கை சரி கிடையாது. ஏன்னால் இவனுக்கு தப்பாக நாட்டை சொன்னால் நாக்கு அறுத்து விடுவான், கழுத்தை சீவிடுவான், அல்லது பாதாள சிலர் தள்ளிவிடுவான். ஆனால் நாட்டின் உண்மையான நிலைமை என்ன? மக்கள் படக்கூடிய பாடு என்ன? விவசாயம் பொய்த்து விட்டது, மழை பெய்யவில்லை, ஆறுகள் வறண்டு விட்டன, குளங்கள் வற்றி விட்டன, நீர்நிலைகள்லாம் போயிடுத்து, ஈவன் வீட்டிலேயே கிணறே தண்ணி இல்லை, மக்கள் குடிக்க தண்ணிக்கே வருத்தப்படுறாங்க, கால்நடைகள்லாம் இறந்து போய் கொண்டிருக்கின்றன, எங்கேயுமே புல் பூண்டை இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? ஒரு யோஜனை பண்ணார். அவரே மாறுவேடம் பூண்டு பக்கத்து நாட்டிற்கு சென்றார். அந்த மன்னனை பார்த்தார். மன்னனை பார்த்து விஷயத்தை கூறினார். எங்கள் மன்னனுக்கு ஒரு தீர்வு பண்ணியாகணும், என்னால் பண்ண முடியல, நீங்கள் தான் வழி பண்ணோன்னா அந்த மன்னனை ஒத்துட்டான். ஒரு பண்டிதரை அனுப்புவதற்கு ஒற்றுக்கொண்டான். அப்போ அவன் என்ன பண்ணான்? ஒரு குதிரை வீரன்ட்ட ஓலையை கொடுத்து இந்த மன்னன் அனுப்பிச்சான். இந்த நாட்டுக்கு பேர் பரதேசி நாடுன்னு வச்சுக்கலாமா? பரதேசி நாடு. இந்த நாட்டுக்கு பேர் பரதேசி நாடு. இந்த மன்னனுக்கு பேர் கேனையன் ஹம்சவாணன். மன்னனுக்கு பேர் கேனையன் ஹம்சவாணன். கேனையன் அப்படின்னாக்க அராத்து அம்சவாணன். அராத்துங்கிறது மக்கள் வச்ச பேர், அம்சவாணன் தான் அவன் பேர். அம்சவாணன் பேர், மக்கள் வச்ச பேர் அராத்து அம்சவாணன்.
ரைட் இருக்கட்டும். என்னென்னு கேட்டிங்கன்னா, வேடிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, குதிரை வீரன் வரான். அமைச்சர் முதல்ல வந்துட்டார். மன்னரை பார்க்குறாப்புல. பார்த்தோன்னா, ஏய் பட்டு நாட்டிலேருந்து பண்டிதர் வரான்டா அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரையே மன்னர் கேட்குறேன். மன்னா அவர் மிகப்பெரிய பண்டிதர் மன்னா, அவரை வரும் பக்கா எல்லையிலே பல்லக்கு வச்சு வரவேற்கணும் அப்படின்னா, உடனே நம்ம முத்து பல்லக்கை அனுப்பி அவரை வரவேற்று கொண்டு வாருங்கள், அவர் மிகப்பெரிய பண்டிதர், உலகம் போற்றக்கூடிய மிகப்பெரிய பண்டிதர், அவரை கௌரவப்படுத்தி அனுப்பணும் அப்படிங்கிறாப்புல. சரின்ட்டாப்புல. பல்லக்கு போகிறது. பல்லக்கில் பண்டிதர் உட்காந்துடுறாரு. உட்காந்தா பல்லக்கு மூடி தானே இருக்கும். மூடி தான் இருக்குது. உடனே திறந்தோடனே அவரை இறக்கி விட்றாங்க. அண்ணனுக்கு அப்படியே மயக்க ஓட்டு விடுற மாதிரி ஆகிடுது. என்னடான்னு பார்த்தா பண்டிதர் ஒரு பிச்சைக்காரனை போல் இருக்கின்றார். கண்ணங்கரேர்னு தோற்றம். எங்கே தான் திட்டு கண்ணங்கரேன்னு இருக்குது. சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு. அழுக்கு சட்டை. தலையெல்லாம் களைஞ்சு கிடக்கு. எண்ணெயும் தரல ஒன்றும் தரல, களைஞ்சு கிடக்கு. பார்த்தால் ஒரு சரியான பிச்சைக்காரன் பரதேசியை போல் இருக்கின்றார். கையில் திருவோடு வச்சுருக்கார். யோ நீ பண்டிதர்னு சொல்லாதே அவனை பல்லக்கு கொடுத்து அனுப்பிச்சேன். நீ பரதேசியாக வந்திருக்கிய பக்கத்து நாட்டிலேருந்து. நீ பட்டு நாட்டிலேருந்து வந்தவனா அல்லது அந்த பண்டிதரை தூக்கி விட்டுரிச்சு நீ பரதேசி ஏமாத்திட்டு வந்திருக்கியான்னு சொல்லிட்டு மன்னர் அடிக்க போங்கிறார். அப்போ தான் அமைச்சர் சொல்கிறார், இல்லை இவர் தான் பண்டிதர். பண்டிதரா? என்ன பட்டு நாடுங்கிறது எவ்வளோ பிரபலமான நாடு, என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிறத. ஆமாம் அப்படிங்கிறத அந்த பண்டிதர் சொல்கிறார். மாமன்னா நமஸ்காரம், எங்கள் நாட்டு வழக்கப்படி நான் நமஸ்காரம் சொல்லிடுறேன். சொல்லுங்கள். எங்கள் மன்னன் எங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்கார். அந்த கட்டளை நான் மீறக்கூடாது. என்ன கட்டளை? நீ எந்த நாட்டுக்கு விஜயம் செய்கின்றாயோ அந்த நாட்டை பிரதிபலிக்கும் வகையில் நீ செல்ல வேண்டும். என்னது? என்னையா சொல்கிற நீ? என்னையா சொல்கிற நீ? ஆமாம், நீ எந்த நாட்டுக்கு விஜயம் செய்கின்றாயோ அந்த நாட்டை பிரதிபலிக்கும் வகையில், அந்த நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் உன் தோற்றம் இருக்க வேண்டும். அப்படின்னா நீ பிச்சைக்காரனாக இருக்கிறதுக்கு காரணம் என் நாட்டு மக்களும் நாடும் பிச்சைக்காரன் என்று சொல்லுகின்றாயா அப்படிங்கிறத. மன்னா, நான் சொல்லவில்லை. தாங்களே ஒரு முறை நகர்வலம் வந்துவிட்டு பிறகு புரிந்து கொள்ளுங்கள், நான் என் நாட்டிற்கு செல்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்துப்படத்தில் ஏறி பெறப்பட. அப்போ தான் மன்னருக்கு தூக்கியார் போடுறது. வெளிநாட்டுக்காரன் அது பட்டு நாட்டிலேருந்து மன்னரே அனுப்பிச்சோம். அவன் ஒன்றும் செய்யவும் முடியாது. அந்த பண்டிதரை அடிக்கவும் முடியாது. ஏன்னா மன்னரே அனுப்பிச்சிருக்கார். மன்னர் கொன்னுடுவானாங்க. அப்போ அந்த பண்டிதர் மிக புத்திசாலி. அவரே அந்த மாதிரி சொல்கிறாருன்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு அமைச்சரை அழைத்து கொண்டு மன்னர் இரவு நகர்வலம் செல்கின்றார். எங்கே பார்த்தாலும் ஓணம், குழந்தைகள் ஓன்னு கத்துறது. ஏண்டி கத்துற? பசுமாடு பால் கறந்தாதானடி பால் கொடுக்க முடியும். நான் என்னடி பண்ணுறது? இந்த நாட்டில் இந்த மன்னன் உயிரோடு இருக்க வரையில் பால் கறக்காது, மழை பொழியாது, இயற்கை பொய்த்துத்தான் போகும், நாம் செத்துத்தான் மடிய வேண்டும். நாம் சாகுறோமா மன்னன் சாகுறோமாங்கிறது ஆண்டவனுக்கு தாண்டி வெளிச்சம் அப்படின்னு அழறாப்புல. ஒரு தாத்தா அப்படின்னு நீ இப்படி தொலை, நீயாவது போய் தொலை, நீ இருந்து என்ன செய்ய போகிற அப்படிங்கிறத. நான் போகிறேன், அதுக்கு முன்னாடி இந்த நாட்டில் ஏதாவது மழையாவது ஒரு சொட்டாவது பெய்யுமான்னு பார்க்குறேன். அப்போ தான் இந்த ஆன்மா சாந்தி அணிய. மழையே பெய்யாது போல இருக்கு, மழை பெஞ்சே 4 வருஷம் ஆறுதே அப்படிங்கிறார். அப்போ அந்த மன்னனுக்கு புரியுது, மழையும் பெய்யலை, மசுபாடும் பால் கறக்கலை, அது சாப்பிட்றதுக்கான புல்லும் இல்லை, ஆறும் வறண்டு கிடக்கு, குளமும் வறண்டு கிடக்கு, கலத்தி தண்ணி இல்லை, எல்லாம் தெரிஞ்ச அப்புறம் கல்லேருந்து ரத்தம் வழிகிறது. அவனு மனுஷன் தானே, மன்னன் தானே, ரத்தம் வருகிறது. உடனே என்ன பண்ணுறான்? நேராக பட்டு நாட்டுக்கு போனான். அந்த மன்னனுடைய காலில் விழுந்தான். மன்னா, உங்களுடைய பண்டிதர் ஒரு உண்மையை எனக்கு உணர்த்தினார். எனக்கு உண்மையை உணர்த்தின ஒரு சேவகனுடைய நாக்கு அறுத்து துண்டாக்கிட்டேன். நான் மிகப்பெரிய கொடிய அரக்கன். ஆனால் உங்கள் பண்டிதர் ஒரு உண்மையை எனக்கு உணர்த்தினார், நாட்டுடைய தத்துவமான நிலையை கூறினார். ஆஹா, பார்த்தோன்னே எனக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. உண்மையை புரிஞ்சதால் வருத்தமாகவும் இருந்தது, அழுதேன். நாட்டை நானும் அமைச்சர் சென்று பார்த்தோம், உண்மையை உணர்ந்து கொண்டோம். இப்போ உங்கள்கிட்ட வேண்டுகோள், என் நாட்டு மக்களுக்கு உடனடி தேவையாக ஒரு 3 மாதம் சாப்பாடுக்கு நீங்கள் வழி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா செய்கிறேன். இதை நீ கேட்கணுங்கிறதா தான் என் பண்டிதையை அனுப்பிச்சுவிட்டேன், செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தானியங்களை இனமாக அனுப்பிவிட்டான். ஒவ்வொரு மக்களுக்கும்
அங்கங்கே அன்ன தொட்டிகள் திறக்கப்பட்டன. அங்கங்கே கூட்டு சண்டை இல்லையா, சண்டை போடப்படா இல்லையா, ஒரு 2 தெருக்கு ஒரு அன்ன தொட்டி, 3 தெருக்கு ஒரு அன்ன தொட்டி திறந்து நிச்சயமாக ஒரு நாளைக்கு 2 வேளை கஞ்சிக்கு ஏற்பாடு முதல்ல, அப்புறம் சாப்பாடுக்கு ஏற்பாடு, அப்புறம் நிச்சயமாக 2 வேளை ஒரு சாப்பாடு ஏற்பாடு அப்படி பண்ணி, அப்புறம் விவசாயம் பொய்க்காமல் இருப்பதற்கு என்னெல்லாம் வழிமுறைகள் உண்டோ அந்த வழிமுறைகளை மன்னன் இயற்கைக்கு ஒத்து கடைபிடித்தான். எங்கேயுமே மரங்கள் வெட்டக்கூடாது, மரங்களை வளர்ப்பதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும், மக்கள் நேர்மையுடன் வாழ வேண்டும், அதற்கு மன்னன் நேர்மையுடன் இருக்க வேண்டும். அப்படின்னா ஆடம்பரத்தை முற்றிலுமாக துறந்தான், தான் ஒரு சன்னியாசி போல் ஆக்கி கொண்டான். அதுக்கப்புறமா அவனுடைய நல்ல எண்ணத்தின் காரணமாக, இயற்கை கொடை வல்லனின் காரணமாக, இயற்கையே கொடை தானே, பெருமழை பெய்தது, கொட்டியது. கொற்றத்தை என்னாச்சு தெரியுமா, எங்கே பார்த்தாலும் வெள்ளம், ஆறு நிரம்பியது, குளம் நிரம்பியது, நீர்நிலைகள் நீர் அந்த கிரவுண்ட் வாட்டர் ஏறும் இல்லையா, ஏறினோட அந்த கேணிகள்லாம் தண்ணி மேலே வந்துடுத்து. மக்களுக்கு சந்தோஷத்தில் பூரிப்பில் மாமன்னா வாழ்க, மாமன்னா வாழ்க அப்படின்னாப்புல. அப்புறம் ஒரு 7 மாதம் கழித்து மக்கள் சாகுபடி செய்து அவர்கள் நாட்டிலிருந்தே தானியங்களை உற்பத்தி செய்து சமையல் செய்தார்கள். அதை அவர்களுடைய குலதெய்வத்திற்கு படைத்து மன்னனே ஃபஸ்ட்டு சக்கரவர்கள் பண்ணான். சக்கரவர்கள் ஏழைகளுக்கு விநியோகம் பண்ணான். ஏழைகளுக்கிட்டே இப்போ எல்லாருமே நார்மல் ஆகிட்டாங்க, விநியோகம் பண்ணான். அப்புறம் உடனே பட்டு நாட்டிற்கு அவனே சென்று அந்த பண்டிதரை வரவழைத்தான். இவன் பண்டிதருக்கு பல்லக்கு அனுப்பப்படுகிறது. பண்டிதர் அந்த நாட்டு விதிப்படி எப்படி வந்தால் தெரியுமா, பட்டு சட்டை, பட்டு வேஷ்டி, பட்டு ஜிப்பா, பட்டு அங்கவஸ்திரம் போட்டுட்டு அப்படியே கையில் இது தங்கத்தில் இந்த பிரேஸ்லெட்லாம் போட்டுட்டு, வைர மோதிரங்கள்லாம் மினுமினுக்க, காதில் கடுக்கெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்தார். பார்த்தா ஜோலு வந்தார். அப்போ இந்த நாடு பளபளப்பாகிவிட்டது, நன்றாக ஆகிவிட்டது என்பதற்கு அடையாளம் என்பதை மன்னன் உணர்ந்து கொண்டான். அப்படியே காலில் விழுந்தான். அவரும் ஆசுவாதம் செய்தார். இனி இந்த நாடு திருந்தி விட்டது, மன்னா நீ வாழ்கன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி போயிட்டார். இது கதை. இது எதுக்காக சொல்கிறேன்னா, பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது யாருக்கு இருக்கணும், யாருக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு வேடிக்கையான கதை அது. அதே சமயத்தில் ஒரு மன்னன் என்பவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான கதை இது. ஓகே, வேற ஒரு முக்கியமான கிடையாது. மற்றபடி நீங்கள் நான் சொன்னது இல்லையா, நல்லா பார்த்துங்க. பாசிட்டிவ் எனர்ஜியை எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லுங்கள். உடம்பு சரியில்லான்ட்டு போய் தப்பு தப்பாக பேசுகிறாங்க. நல்லபடியாக இருங்க. ஓகே, பாய் குழந்தைய.